நான் இப்போ முத்துப்பாண்டி கோட்டையில் இருக்கேன். அதாவது இப்போ தான் கில்லி ரீரிலீஸ் பார்த்துட்டு வந்திருக்கேன். வாய்ஸ் எப்படி இருக்குன்னு தெரில, டிராஃபிக்காக இருக்குது. கில்லி ரீரிலீஸ் ரிவ்யூவை பார்த்து வருவோமா? கில்லி ரீரிலீஸ் ரிவ்யூவை இங்கே ரோட்டில் வச்சு நல்லா இன்றைக்கி சித்திரை திருவிழா மதுரையில் ஓடிக்கிட்டு இருக்கு. எடுக்கலாம் பார்த்தேன், ஆனால் ஃபுல்லாக சவுண்டு பிபியாக ஊதி தள்ளிட்டு இருக்காங்க. கில்லி த ஃபாதர் ஆஃப் ஆல் கமர்ஷியல் மூவிஸு 20 வருஷம் கழிச்சு ரீரிலீஸ் ஆகிருக்கு. நேற்றுக்கு ரிலீஸ் ஆகிடுச்சு, ஏப்ரல் 20 ரிலீஸ் ஆச்சு. இன்றைக்கி தான் நைட்டு பார்த்தேன், இப்போ ஈவினிங் ஷோ தான் பார்த்துட்டு வரேன். போய் பார்த்தேன், மூணாவது ரோவில் தான் சீட்டே கிடச்சிச்சு. ஃபுல்லாக பசங்களாம் பார்க்கல, ஃபுல்லாக பசங்களாம் இல்லை, ஃபுல்லாக ஃபேமிலி ஆடியன்ஸ் மட்டும்தான். ஒரு 80% ஃபேமிலி ஆடியன்ஸு, ஒரு 20% தான் பசங்களாம் வந்திருப்பாங்க. அந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன எனர்ஜியில் இருக்கோ, நம்ம சன் டிவிலலாம் ஒரு எக்கச்சக்கமாக ஒரு 1000-1500 தடவை போட்டிருப்போம். நம்ம நிறையா தடவை பார்த்துருப்போம். எத்தனை தடவை பார்த்தாலும் அந்த ஒரு அந்த எனர்ஜி குறையாது படத்தில். இப்போ தியேட்டரில் பார்த்ததுலேயே தியேட்டரில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தோம். தியேட்டரில் தான் பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஒரு பெரிய சம்பவம் தான் கில்லி ரீரிலீஸு. கில்லி ரீரிலீஸ் ஆகிடுச்சு. இந்த கில்லிக்குண்டான கிரேஸை எந்த ஒரு மூவிலையும் நான் பார்க்கல. ஏன்னா 20 வருஷம் கழிச்சு வந்துச்சு. ஹவுஸ் ஃபுல்லாக லேடிஸாக இருந்திருந்தாங்க. லேடிஸாக ஃபுல்லாக எல்லா பாட்டுக்கும் டான்ஸ் ஆடிக்கிருந்தாங்க. அதான் எனக்கெல்லாம் ஷாக் ஆச்சு. நான் பசங்கள்லாம் அமைதியாக உட்காந்துருக்கப்ப பிள்ளைங்க பெரிய பெரிய தாய்மார்கள்லாம் வந்து டான்ஸ் ஆடிக்கிருந்தாங்க. விஜய் வந்து எதை சம்பாதிச்சாரோ இல்லையோ, பணத்தை எவ்வளோ சம்பாதிச்சாருன்னு தெரியல. இந்த மாதிரி பீப்புள் வந்து எக்கச்சக்க கோடிக்கணக்கான மக்களை நல்லா சம்பாதிச்சு வச்சுருக்காரு. இந்த டயத்தில் ஏன் அரசியலுக்கு அவரோட அரசியல் முடிவு தான் நமக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். கில்லி ரீரிலீஸ் இந்த ஒரு கிரேஸை பார்த்ததுக்கப்புறம் ஏன்டா அரசியலுக்கு போகிறாருந்த ஒரு மைண்ட் செட் இருக்குது. ஏன்னா செகண்ட் ஹாஃபில் அந்த கொக்கரோ சாங்கு, சூரத்தேங்க ஆடுறாக்கெல்லாம் லேடிஸ் ஆடிட்டு இருக்காங்க, கேர்ள்ஸ்லாம் ஆடிட்டு இருக்காங்க. பயங்கரமாக இருந்துச்சு. சின்ன பசங்களாம் அவங்களாம் இப்போ 2010-15 பிறந்திருக்கவங்க, அவங்களாம் இந்த படத்தை கொண்டாடிட்டு இருந்தாங்க. இந்த வைப்பு அப்படியே இன்னமும் இருக்குது. நான் ரொம்ப டவுனில் இருந்தேன். அந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் நல்லா பயங்கரமான எனர்ஜி வந்துடுச்சு. முத்துப்பாண்டிக்கெலாம் எக்கச்சக்கமான கிரேஸு. த்ரிஷா, முத்துப்பாண்டிக்கு தான் பயங்கர கிரேஸு. சரவணவேலுக்கும் முத்துப்பாண்டிக்கும் பயங்கரமான கிரேஸு. மதுரை முத்துப்பாண்டி கோட்டடின்னு சொல்லவும் தேட்டரில் வெடிக்குது. ஒரு பெரிய தீபாவளி தான் தேட்டருக்குள்ளே இருக்குது. போய் பார்க்காதவங்களாம் போய் பாருங்கள். கில்லியை தேட்டரில் போய் பாருங்கள். தேங்க்யூ அப்படின்னு சொல்லி இந்த ரிவ்யூவை முடிச்சுக்கணும்னு மனசு இருக்குது. ஆனால் கில்லியை பற்றி நிறையா பேசிகிட்டே போகலாம். என்ன சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு தேங்க்யூ ஃபார் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி. அவங்க தான் படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய 350 ஸ்க்ரீனில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜெகதீஷ் பழனிசாமி அவருக்கு ஒரு ரெக்வஸ்ட்டு. இது 20 வருஷம் கழிச்சு ஒரு எங்கள் அண்ணனோட படம் வந்து ரிலீஸ் ஆகி ஒரு பெரிய ஓப்பனிங் கிடச்சிருக்கு. ரீரிலீஸ்லேயே ஒரு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமாக ஒரு சம்பவம் பண்ணிகிட்ருக்கு. நீங்கள் வந்து அண்ணாவோட அக்கௌண்ட்லேருந்து ஒரு ட்வீட் மட்டும் கில்லி ரீரிலீஸ் ஆனதுக்கு வந்து ஒரு ட்வீட் மட்டும் போட்டால் போதும், இன்னும் பெரிய பெரிய சம்பவம் பண்ணும். ஏன்னா அந்த ஒரு ட்வீட்டில் ஒரு மேஜிக் அடங்கியிருக்கு. ஸோ ஆக்டர் விஜயோட ட்விட்டர் ஹேண்டில்லேருந்து ஒரு போஸ்ட் மட்டும் கில்லி ரீரிலீஸ் பற்றி ஒரு போஸ்ட் நான் எல்லாம் எதிர்பார்த்துட்ருக்காங்க. போட்டால் இன்னும் பெரிய பெரிய சம்பவம் பண்ணும். ஸோ தியேட்டரில் போய் பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஆல்ரெடி பார்த்தவங்களே 2-3 தடவை கவுண்ட் 2, கவுண்ட் 3லாம் போய் பார்த்துட்ருக்காங்க. ஸோ போய் பாருங்கள். இந்த எங்கூர்லாம் 2வது தடவை பார்த்துட்ருக்கேன். 2வது தடவை வந்துட்டேன். நான் வந்து ஒரு தடவை தான் பார்த்தேன், அவ்வளோதான் போதும். நம்மள்ட்ட ஃபினான்ஷியல் பற்றாக்குறை இருக்குது. படிப்புக்கு முதல்ல செலுத்தணும். இது வந்து டைம் பாஸு. சரி, தேங்க்யூ, பாய், see you.